ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 23வது கிளாஸ் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் தைச்சது ஒரு கவுன் வரைக்கும் நீங்கள் தைச்சிருக்கீங்க. இப்போ இது அப்படியே இதுக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக இந்த நெக் டிசைன், அந்த பிளாக்கெட்ஸ், அதாவது ஓப்பன், இதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம தைக்கிறதுக்கு நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அதனால ஒரு நெக் மாடல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வைக்கணும், ஒரு சுடிதாரா இருக்கட்டும், ஒரு பிளவுஸா இருக்கட்டும், நெக் மாடல் எப்படி நம்ம வைக்கணும், நெக்குக்கு எப்படி அந்த பீஸ் எல்லாம் கொடுத்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இந்த ஓப்பன் இதெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஒரு 2-3 கிளாஸ்ல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். பேசிக்கான விஷயங்கள் இது. இதை தெரிஞ்சாதான் நம்ம பினிஷிங் நல்லபடியா கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டிச்சிங் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த எந்தெந்த ஸ்டிச்சஸ் எங்க போடணும், டாட் எப்படி பிடிக்கணும், இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் அப்படின்னா, ஒரு பா நெக்கா இருக்கட்டும், ஒரு டைமண்ட் நெக்கா இருக்கட்டும், ஒரு ரவுண்ட் நெக்கா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி நம்ம கட் பண்ணி, என்ன மெத்தட்ல கட் பண்ணி எப்படி நம்ம அதை அட்டாச் பண்ணணும், அதை எப்படி பினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான விஷயம் நெக்கு. அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் பினிஷிங்கா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுடிதார் இதுக்கு எல்லாமே ஓப்பன் எப்படி வைக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஜிப்பு முதல் கொண்டு எப்படி தைக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து தைக்கும் போது உங்களுக்கு இந்த டவுட் அதுல அட்டாச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதனால நான் இப்ப சில நெக் மாடல்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா கிளாஸஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தான் நான் நிறைய டிப்ஸ் சொல்றது உங்களுக்கு புரியும். எனக்கு நிறைய ஃபோன் பண்ணி சொல்றது, மெசேஜ் அனுப்புறது, அதே மாதிரி கமெண்ட்ஸ் சொல்றது, எல்லாருமே எனக்கு நல்ல விஷயங்கள் என்னை என்கரேஜ் பண்ணி தான் எனக்கு சொல்றீங்க. அது வரைக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்காதீங்க. உங்க கூட பேசுறதை தவிர இப்ப இந்த டைம்ல பொழுதுபோக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதனால உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோ சில நெக் டிசைன்ஸ் நான் வரைஞ்சு காட்டி அதை எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதையும் நான் போடுறேன். நீங்க கண்டினியூஸா நீங்க அதை பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற நெக்கு மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு சில விஷயம் புதுசா ஒரு சில நெக்கு புதுசான்னு சொல்ல முடியாது, மேக்சிமம் பேசிக் நெக் மாடல்ஸ் மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புதுசா இருக்கிறத நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க கவுன்ல இருந்து பெரியவங்க ட்ரெஸ் வரைக்குமே நெக் மாடல் அப்படிங்கறது புதுசா எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக் மாடல் எப்படி இருக்கு கட் பண்றது அப்படிங்கறத, மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்ப வாங்க நம்ம நெக் மாடல்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது நெக் மாடல்ஸ் சும்மா பேசிக்கா நம்ம ரவுண்ட் நெக் எப்பவுமே யூஸ்வலா நம்ம எல்லாத்துக்குமே வைக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும். இருந்தாலும் என்னுடைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது ஒரு பா நெக்கு. பேசிக்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா இப்படிதான் வரும். இது டைமண்ட் நெக்கு. இதை டைமண்ட் சொல்லுவோம், ஸ்டார் நெக்குன்னு சொல்லுவாங்க. இது பா நெக்கு, இது ரவுண்ட் நெக்கு. அதே மாதிரி இப்படி வர்றத பட்டர்ஃப்ளை நெக்குன்னு சொல்லுவோம். இது லீஃப் நெக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக் பேட்டர்ன். இது மேக்சிமம் இது எல்லாருமே யூஸ் பண்றது தான். இது பாட் நெக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுட்டா டக்குன்னு உங்களுக்கு சொல்லும் போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப இதா இருக்கிறது எல்லாமே, அதாவது ஒவ்வொரு ஷேப் நமக்கு மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நம்ம பேர், இந்த பேர் பேசிக்கா இப்ப வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற பேர் தான். இப்ப இதுலயே நம்ம இப்ப இருக்க எல்லா நெக்குமே நீங்க பிளவுஸுக்கும் வைக்கலாம், சுடிதாருக்கும் வைக்கலாம். அதனால இது எல்லாமே பேசிக் நெக்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் இதுக்கு மேல வைக்கணும் அப்படின்னா இது பட்டர்ஃப்ளைலயே இந்த ஒன் சைடு டிசைன் மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி ஒரு சைடு லீஃப் ஒரு சைடு பா மாதிரி வைக்கலாம். இதுல நிறைய விதமான டிசைன் நெக் எல்லாமே நீங்க வைக்கலாம். இது ரெண்டு டபுள் நெக் பேட்டர்ன் மாதிரி வரும், இந்த மாதிரி வைக்கலாம். இது மாதிரி வரதெல்லாம் நீங்க சுடிதாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒன் சைடு ஒன் சைடு நெக் இப்படி வைக்கலாம். இது எல்லாமே ஒன் சைடு நெக்கு. இது மாதிரி வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் உங்களால டிசைன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே
நீங்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். ஸ்டிச் பண்ணி காட்டுறதும் ஒரு சில நெக் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நெக். நான் இது வந்து ரஃப்பான ஒரு ப்ரௌன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்துட்டு டைரக்டா நீங்க வந்து பிளவுஸ்ல வெட்டுற நெக் வந்து ரவுண்ட் நெக், பா நெக், டைமண்ட் இதெல்லாமே கட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓரளவுக்கு பெண்ட் அதிகமா வர்றது எல்லாமே நீங்க ஏதாவது கேன்வாஸ்ல வெட்டி வச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். அதனால அதை மறக்காம அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் தான் முக்கியம். இப்போ இது வந்துட்டு இப்போ இது வந்து நான் சுடிதாருக்காக வெட்டுற அளவு, அதனால இது சுடிதார் மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து கேன்வாஸ், உங்களுக்கு தெரியும் நான் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ரஃப்பாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் இருக்கும். இந்த ஷைனிங் வந்து நம்ம துணியில் வச்சு அயன் பண்ணால் இது வந்து அதில் ஒட்டிக்கும். அதுக்காக தான் இது வந்து அயனிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டார்ச்சு, இது வந்து நான் ஓவன் இது ஃபேப்ரிக்கு. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப பிசுறு மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷைனிங் தெரியும். இந்த ஷைனிங் தான் நமக்கு வந்து துணியில வச்சு அயன் பண்றது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். நான் நிறைய வீடியோஸ் வந்து கேன்வாஸ் பத்தி நான் போட்டிருக்கோம். அதனால நம்ம சேனல்ல நீங்க அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பேட்ச் ஒர்க் பிளவுஸ் தைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு பாவாடைக்கு ஒரு பட்டி வைக்கணும் அப்படின்னா, காலர் வைக்கணும்னா, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு பிளவுஸுக்குமே டிஃப்ரெண்டான நெக்கா இருந்தா நம்ம வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நெக்கு வந்து ஷோல்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் அளவு மார்க் பண்றேன். ஒரு 3 இன்ச்சுக்கு வந்துட்டு கழுத்தினுடைய அகலம் வைக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு இப்ப இது கேன்வாஸ்ல வெட்டும் போது நீங்க 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுவே நீங்க வந்துட்டு டைரக்டா கிளாத்ல வெட்டுறீங்க அப்படின்னா 2.25 வச்சுக்கலாம். இந்த வித்தியாசத்தை நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லி இருக்கேன், பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம தைக்கிற அளவு. இப்ப கிளாத்ல இங்க வெட்டியிருந்தாலும் நம்ம இங்கதான் தைப்போம். அதே கேன்வாஸா இருந்தா அப்படியே அயன் பண்ணும்போது கேன்வாஸ் ஒட்டி தையல் வரும். இந்த பக்கம் துணி வந்து விட போறதில்ல. அதனால கேன்வாஸ் வெட்டுறீங்க அப்படின்னா நார்மலா நீங்க 2.25 வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு உங்களுக்கு ரெடியா 3.5 இன்ச்சு வரணும் அப்படின்னா 3.5 இன்ச்சு வைங்க. 3 இன்ச்சு என்ன அளவு ரெடியா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ கழுத்தினுடைய இறக்கம் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன், பிளஸ் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக. கேன்வாஸ்ல கட் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சுக்கோங்க. மேல கேன்வாஸுக்கு மேல 1/2 இன்ச்சு துணி விட்டுருங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு லைனிங் துணி தான் வந்து உங்களுக்கு 6.5 இன்ச்சு வேணும். கேன்வாஸ் வந்து நமக்கு ரெடியா என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எப்பவுமே நெக் எப்படி 6.5 இன்ச்சுக்கு வெட்டுவீங்களோ அதே மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் பாக்ஸ் போட்டுட்டேன். நான் 6.5 இன்ச்சுக்கே வைக்கிறேன். அப்புறமா நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. இப்ப இதுல வந்து ஒரு பா நெக் வந்து நம்ம வெட்டணும். நமக்கு தேவையான அளவு இதுதான். இதுவே உங்களுக்கு பிளவுஸுக்கு வந்து நம்ம எப்பவும் போல ரவுண்ட் பண்ணி கிளாத்லயே கட் பண்ணிடுவோம். இது வந்து சுடிதாருக்கு வந்து நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எப்பவுமே நெக்குன்னா கொஞ்சம் வைடா இருந்தா நல்லா இருக்கும். பிளவுஸ் அளவுக்கெல்லாம் வைட் பண்ணிடாதீங்க, இது ஃப்ரண்ட் நெக்கு. அதனால கொஞ்சமா ஒரு லைட்டா வைட் பண்ணி இதுல வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மட்டும்தான் ரவுண்ட் வரையணுங்கிறது இல்ல, நீங்க வந்து க்ளோஸ் ரவுண்டா வேணும்னாலும் இதுல வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதுவே எந்த ஷேப் வேணுனாலும் என்ன ரவுண்டு வேணுனாலும் நீங்க இதுல போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது ஒரு மாதிரி வைட் ரவுண்டு. இப்போ கேன்வாஸுக்கு அவுட்டர் சைட்ல நமக்கு 1 இன்ச்சு கிளாத் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து கேன்வாஸே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 இந்த அளவுக்கு எடுத்துக்க சொல்லுவேன். 7 இன்ச்சு 7.5 இன்ச்சுக்கு கேன்வாஸ் ரெடியா எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டு சைட்ல இருக்கிறத இது பண்ணிக்கலாம்.
8 இன்ச் வருது. கேன்வாஸ் வந்து 8 இன்ச் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 6 இன்ச் வருது. இதுக்குமே ஒரு 7 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கேன்வாஸ் வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த உள்ள இருக்க ரவுண்டையும் இந்த ரவுண்டையும் கட் பண்ணுவேன். மேல இருக்க ஷோல்டர் லைனையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் பண்றதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்றேன். நல்லா இது துணியில வச்சு இது பண்ணும்போது பின் பண்ணி கரெக்டா இந்த அகலம் வந்து கரெக்டா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்படி வைக்கும்போது இந்த உள்ள என்ன அளவு வச்சிருக்கீங்களோ 6 இன்ச் அப்படின்னா கரெக்டா அந்த 6 இன்ச் வேணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதுல டவுட் வருது அப்படின்னா இதை வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. இத வச்சு அளவு பார்த்துட்டு இந்த எட்ஜை லைட்டா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அகலம் வந்து உங்களுக்கு மாறிடக்கூடாது. அதுக்காக உள்ள கட் பண்ணதோடைய அகலமும் இதுவும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா அகலமா போயிருச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் லூஸ் வர்றதுல இருந்து ஷோல்டர் இறங்குறதுல இருந்து எல்லா பிரச்சனையும் வரும். அதனால மெயினா கழுத்தினுடைய அகலம் நம்ம கவனிக்கணும். அது எந்த ஒரு காரணத்தை கொண்டும்